தொடர்ந்து இணைப்பில் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு துரை கருணா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்றைய தினம் அவசரமாக சென்று மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்திருந்தார். சந்தித்ததற்கு பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பில் பல விஷயங்களை பேசியிருந்தார். இப்போ அதிமுக கூட கூட்டணி வச்சா நான் அரசியலை விட்டே போயிடுவேன் அப்படின்னு ஏற்கனவே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருந்தார். இப்போ அண்ணாமலை அவருடைய இந்த நிலைப்பாட்டை மாத்துவாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். பல தலைவர்கள் சவால் விட்டு ஒட்டுமுல்லை உறவுமுல்லை, இனிமேல் காலகாலத்துக்கும் அந்த கட்சியோட நாங்க போக மாட்டோம் அப்படின்னு வீராவேசமா பேசுவாங்க. தேர்தல் என்று வந்துவிட்டால் வெற்றி தான் இலக்கு, வெற்றி தான் முக்கியம் என்று நான் குறிப்பிட்டது மாதிரி யாரும் யாரோடும் சேருவார்கள். உதாரணத்துக்கு சொல்றேனே, 77 80 காலகட்டங்கள்ல மரியாதைக்குரிய திருமதி இந்திரா காந்தியை திராவிட முன்னேற்ற கழகம் மிக கடுமையாக விமர்சிச்சது. ராட்சசி, அரக்கி, பெண் ஹிட்லர்லாம். ஆனா 80 என்ன நடந்தது? நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு போய் அமைச்சரவையில் பங்கு பெற்றுட்டாங்க. அதே போல பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவும் பண்டாரம் பரதேசி, இது இந்தியாவை அழிக்க வந்த ஆக்டோபஸ் எல்லாம் பேசி அதே கருணாநிதி அதே பாரதிய ஜனதா கட்சியோடு உடன்பாடு கொண்டு தேர்தலை சந்தித்தார். இதுதான் தமிழக அரசியல் கள யதார்த்தம். 2023 இருந்து பாஜகவோடு இனி ஒட்டுமுல்லை உறவுமுல்லை என்று பேசி வந்த மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி கடந்த 2-3 வாரங்களாக எதுவுமே பேசல. அது தொடர்பா பாஜகவோடு சேர்வைங்கன்னா ஒரு 6 மாசம் பொறுத்துருங்க அப்படின்னாரு. பாஜகவுக்கு எதிரான விமர்சனத்தை அவரும் பண்ணல, அவருடைய கட்சியினரும் பண்ணல. அதே போல இந்த பக்கம் பாரதிய ஜனதா கட்சியிலையுமே விமர்சனங்கள் இருந்தது. அது அவ்வப்போது அவங்க கருத்து வேறுபாடுகள் இருக்கும், விமர்சனங்கள் இருக்கும். தேர்தல் என்று வந்து விட்டால் வெற்றி முக்கியம் என்றுதான் பார்ப்பார்கள். திரு அண்ணாமலை அவர்களும் விமர்சித்தாரு, அந்த பக்கம் ஜெயக்குமார் உள்ளிட்ட அதிமுகவினரும் விமர்சித்தார்கள். ஆனால் கட்சியினுடைய தலைமை ஒரு முடிவு எடுக்கிற பொழுது அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு இந்த தேர்தலில் நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான என்டிஏ அணியும் அதிமுகவும் உடன்பட்டு தான் தேர்தலை சந்திக்க போகிறார்கள் என்பதுதான் கள யதார்த்தம். அதற்கான பூர்வாங்க பேச்சுவார்த்தை தான் நேற்றுக்கு டெல்லியில் நடைபெற்றிருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். சகோதரி சார், இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்புல கூட்டணி பத்தி எதுவுமே பேசவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அவசரமாக போய் சந்திக்கிற அளவுக்கு என்ன தேவை இருக்கிறது? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகக்கு பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு அப்படி என்ன நெருக்கடி இருக்கு சார்? 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலில் எல்லோரும் தனித்தனியா நின்று ஒரு மிகப்பெரிய தோல்வியை அதிமுக சந்திச்சது. இதுவரைக்கும் இந்த அரசியல் களத்தில் 52 ஆண்டுகளாக இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி நாடாளுமன்ற பொது தேர்தலில். 15 தொகுதிகளில் 3வது இடம் போயிடுச்சு. ஒரு 7-8 தொகுதியில் கட்டுத்தொகை இழந்துட்டாங்க. ஸோ இந்த பின்னடைவுக்கு பிறகு தேர்தல் ரிசல்ட்டை பார்த்துட்டு அதிமுகலேயே வேலுமணி உட்பட முன்னணியினர் என்ன சொன்னாங்க? இந்த தேர்தலில் நாம் பாஜகவோட கூட்டணி வைத்திருந்தால் ஒரு 15-20 தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்கலாம். ஒரு 4-5 அதிமுக எம்பிக்களுக்கு மத்திய மந்திரி சபையில இடம் கிடைச்சிருக்குங்கிற மாதிரி பேசினாங்க. பாஜக தரப்புலையும் அந்த கருத்து பேசப்பட்டது. அப்ப 2026 சட்டப்பேரவை தேர்தலில் நீங்க அதிமுக அணி வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு வலிமையான கூட்டணி வேணும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறது, வலிமையான கூட்டணியை வைத்திருக்கிறது. கூட்டணியிலிருந்து யாரும் வெளியில போறதுக்கான வாய்ப்பே இல்லை. இந்த நிலையில் அதிமுக தனியா, என்டிஏ அணி தனியா, இந்த பக்கம் சீமான் தனியா, விஜய் தனியானா இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரிகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் மிக எளிதாக வெற்றி பெற்றுவிடும். அப்ப மீண்டும் திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிற பொழுது அதிமுகவுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகும். அதனாலதான் சொல்றேன், வெற்றி முக்கியம் என்று கருதுகிற பொழுது எதிரினுடைய பலம், நம்முடைய பலம், பலகீனம் எல்லாத்தையும் ஆய்ந்து அறிந்து ஒரு தேர்தல் இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.